கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். பீகார்ல அந்த 65 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா அந்த பீகார் நீக்கப்பட்ட வாக்காளர்ல ஒரு 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்ற மாதிரியான அவங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாறுவார்களான்ற மாதிரியான ஒரு கேள்வியும் தற்போது எழுந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒன்றிய அரசு பாஜக அரசை பொறுத்தளவில் சர்வதிகார மனப்பான்மையோடு பாசிச எண்ணத்தோடு தொடர்ச்சியாக அதிபர் ஆட்சி முறைக்கு இந்தியாவை வழிநடத்த வேண்டும் என்ற ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பல்வேறு சதிகளை செய்து வருகிறது. மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. ஜனநாயகத்தின் இறுதி எஜமானங்கள் யார் என்று கேட்டால் மக்கள் தான். இந்த மக்களிடம் வாக்குச்சீட்டை இயந்திர முறைக்கு பதிலாக வாக்குச்சீட்டை கொடுத்து போட சொல்லுங்கன்னு மக்கள் பெரும்பான்மையோர் விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த இயந்திரத்தில் தில்லுமுள்ளு இருக்கு. வாக்கு இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜப்பான் போன்ற நாடுகளே அதை பயன்படுத்தவில்லை. ஏன்னா அது தப்பு நடக்குது அப்படின்னு விஞ்ஞானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நாடுகளை இந்த வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தவில்லை. இங்க பெரும்பான்மை மக்கள் அதை விரும்புகிறோம். ஆனால் இங்க அதில் தான் தில்லுமுள் நடக்குது. அதன் மூலமாக தான் பாஜக 3 முறையாக அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்த தேர்தலில் உறுதியாக தோற்கடிக்கப்பட்டதுதான் பாஜக, மக்களால் தூக்கி எறியப்பட்டதுதான் பாஜக. ஒரு 15 இடங்கள்ல மட்டும் அவங்க ஃப்ராட் பண்ணி வந்திருக்காங்க. அது மைனாரிட்டி தான். பீகாரும் இன்றைக்கு ஆந்திராவும் ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் மைனாரிட்டி அரசு. ஆனால் அந்த 15 இடங்களில் எந்த இடங்களில் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, வாக்கு பெட்டியில், வாக்குச்சீட்டில், வாக்கு இயந்திரத்தில்ன்றதை நாங்கள் வெகு விரைவில் கண்டுபிடிச்சி உங்கள் தில்லுமுள்ளுவ தோலுரிப்போம்னு இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இதை விட பெரிய கேவலம் இந்த சிறப்பு வாக்கு தீவிர திருத்தம்ன்ற பேரில் பீகாருடைய துணை முதல்வராக இருந்தவர் நம்முடைய தேஜஸ்வி யாதவ், நம்முடைய லல்லு பிரசாத் யாருடைய மகன், அவர் பேரை நீக்கிட்டாங்க. எப்படி சிறப்பு திருத்தம் பாருங்க. துணை முதல்வர், அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்க அம்மா முதலமைச்சராக இருந்தவங்க, அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இன்னைக்கு செயல்படுறாரு. அது மாதிரி நீங்கள் அங்கே பார்த்து 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் பேர் போலியானவர்கள்னு சொல்கிறேன். இது பூரா யாருக்கு ஓட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போன பூரா போலியானவர்கள் எடுக்கிறது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிறப்பு திருத்தத்தில் 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதில் விடுபட்டு போன 36 லட்சம் பேரில் 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ முதல் பீகாரை முடிச்சுட்டு அடுத்து இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம்ன்ற பேரில் தமிழ்நாட்டுக்கு வர போகிறேன். அப்போ 6 லட்சம் பேர் பீகார்லேருந்து இங்கே இருக்கான். பீகாருக்காரன் அவனை நீ வாக்காளராக சேர்க்க போகிற. ஏற்கனவே இங்கே இருக்கிறவனையும் சேர்த்து வச்சுருக்க. சேட்டு பேரில் வந்திருக்கேன், மார்வாடி, குஜராத்தி எல்லாம் இருக்கேன். இப்போ துறைமுகம் தொகுதி சென்னையில் எடுத்துக்கிட்டா அந்த துறைமுகம் தொகுதியை நிர்ணயம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இவன் மார்வாடி. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் இதெல்லாம் தவறான அணுகுமுறை. நீ வாக்கு சீட்டு இயந்திரத்தில் ஃப்ராடு பண்ணுற, உதயசூரனுக்கு ஓட்டு போட்டால் அப்படியே தாமரை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் படக்கெல்லாம் செஞ்சுருக்கேன். இங்கே நடக்காது. நாங்கள் நோண்டி நொக்கெடுத்து போடுவோம், இயந்திரத்தை விடவே மாட்டான். அதனால் இங்கே வாக்குச்சீட்டு முகவர் போடுறது கூட பாஜக ஆள் இல்லை. அமித்ஷா தைரியமாக சொல்கிற, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம். எப்படி அமைப்ப? இங்கே உனக்கு ஆள் இருக்கா? அதனால் இங்கே வாக்கு இயந்திரத்துலாம் நாங்கள் எதுக்கு குத்துனாலும் தாமரை கொடுக்குமா. அப்போ அந்த பெட்டியே வீட்டுக்கு போகிறது தேர்தலில் ஓட்டு போகிற இடத்துக்கு சேராது. தூக்கி போகும்போது தூக்கி வைகாத்தில் எரிஞ்சிருவோம், கடலை தூக்கி எரிஞ்சிருவோம். நாங்கள் தானே ஜெயிச்சுன்னு அறிவிச்சுட்டு போயிடுவோம். ஜனநாயகத்தில் நீ இவ்வளோ அக்கிரம் பண்ணால் அப்போ எப்படி? உனக்கு யார் இருக்கா தமிழ்நாட்டில் நீ ஜெயிக்கிற அளவுக்கு?
நோட்டாவோட இன்னைக்கு சொல்கிறேன், நோட்டாவோட ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால 13% 12% பேசிக்கிறீங்களே தவிர ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார். டிடிவி அடுத்து கழுத்தை பிடிச்சி தெளிவாங்க, அது வரைக்கும் அங்கே இருப்பார். கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவாங்க டிடிவியை, அது வரைக்கும் அங்கே இருப்பார். அவர் வரப்போகிறாரு. அப்போ உங்களுக்கு இப்போ பிஜேபிக்கு என்ன இருக்குது? ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இருக்கா? பூத்து ஏஜென்ட் போட. அது மாதிரி தான் இந்த வாக்காளர் இந்த சிறப்பு திருத்தம் இங்கே தேவையில்லை எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு. இங்கே வந்து பீகாருக்காரனை சேர்த்துடலாம். திருப்பூர் ஒரு போய் பீகாருக்காரை ஓட்டு போடுறதுக்கு வர முடியாது. இல்லை, இந்தியா என்ற ஜனநாயக நாடு. அப்போ இங்கே இருக்குள்ள பல்வேறு நபர்கள் கூட மும்பை போன்ற இடங்கள்ல எல்லாம் தமிழர்களுக்கு வாக்கு இருக்குது. அது மாதிரி பீகார்காரங்க வாக்கு ஒரு வருஷம் இருக்கணும்ல, ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் இங்கே தொடர்ந்து இருந்திருக்கணும்ல, அவனுக்கு ஆதார் வேணும்ல. இப்போ வந்து நீ சேர்த்துட்டு இருந்தியாங்க என்ன அர்த்தம்? ஒரே நாடு, ஒரே கக்குசு, ஒரே பாத்ரூம் கொடுக்கிட்டு இருப்ப. இது நாங்கள் ஒத்துக்கிற முடியுமாப்பா? ஒரே சுடுகாடு கொண்டு வர மாட்டேன்றேன்னா ஒரே கடவுள் கொண்டு வா. இந்து மதம் தானே இந்த ஆணவ படுகொலை பண்ணி நடந்திருக்கான். செத்தவனும் இந்து தான், கொண்டவனும் இந்து தான். மோடி வந்து தேவேந்திரர் ஒன்று தான், நரேந்திரர் ஒன்று தான். நீங்கள் இப்போ போய் அதை ஒன்று பேர் பார்ப்போம் சமரசப்படுத்து. ஆணவ படுகொலை எடுத்து உன்னால கொள்ள கொடுக்க முடியுதா? இங்கே வந்து சாதி ரீதியாக மக்களை பிரிக்கிற 3 சாதி ஒன்றா அவங்ககிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிற தேவரை சொல்லி பிஜேபிக்கு ஆள் இழுக்க பார்க்குற. தேவேந்திர சமுதாயத்தை பட்டியல் சேர்ந்து வெளியேற்றுன்னு சொல்லி அந்த சமுதாயத்தை உள்ளே கொண்டு வர பார்க்குற. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் நாடார் சமுதாயத்தை கொண்டு வர பார்க்குற. ஆனால் 3 சாதியை ஒன்று சேர்க்கிறியா? முரண்பாடு நீக்கினியா? ஆணவ படுகொலை உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? 3 சாதி இந்து தானே. 3 சாதி இந்துனா இந்து மதத்தில் ஏன் வந்து ஜாதி கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது? அதுக்கு பிரச்சாரம் பண்றியா? ஆணவ படுகொலை எடுத்து என்னைக்காவது பேசியிருக்கியா? நைனா வாயை திறக்கலை. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் ஒன்றிய அமைச்சர் ஓடியாரங்களே ஆணவ படுகொலையை கண்டிச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? கண்டிக்கிறீங்களா? 3 ஜாதியை மட்டும் இழுக்க பார்க்குற. ஆனால் அந்த 3 ஜாதி இந்து தானே. கொலை செய்யப்பட்டவரும் மரணம் அடைந்தவரும் இந்து தான், கொண்டவனும் இந்து தானே. அப்போ இந்து மதம் இல்லை, போலியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்து மதன்ற பேரால் ஜாதி போலியாக கட்டமைக்கப்படுது. அப்புறம் ஏன் ஒரே மதத்துக்குள்ள வந்து கலப்பு திருமணம் பண்ணக்கூடாதுன்றீங்க? அது மாதிரி தான் இங்கே வந்து ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே மருந்து, ஒரே பாய்சன் கொடுத்து எல்லாம் ஜா அடிச்சுட்டு போடா. பிஜேபி அடிதான் கொண்டு வந்துருக்கேன். ஒரே நோய், ஒரு நோயை கொண்டு வா, ஒரே மருந்தை கொடு, ஒரே மாத்திரையை கொடுத்து சாகடிச்சு இந்திய மக்களை பூரா சுடுகாட்டு ஆளுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா பீகாருக்காரர் இங்கே வந்து நாங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்காரர் அங்கே போயிருக்காண்டா அவன் 1 வருஷம் 2 வருஷம் இருந்து ஆதார் அட்டை அங்கே தொழில் பண்ணி இருந்தா தான் நீ வாக்காளரை சேர்க்கறதுக்காக 6 லட்சம் பேர் பீகாருக்காரனுங்க நீக்கிற. அப்போ பீகாருக்காரன் உள்ள வாக்காளரை சேர்க்க பார்க்குற, விடவே மாட்டான். வாக்குச்சாலை நாங்கள் தான் நிற்போம், உள்ள ஓட்டு போகிற இடத்துலையும் நாங்கள் தான் இருப்போம், ஓட்டு போடுற வரிசையில் நாங்கள் தான் இருப்போம். அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். பீகாருக்காரன் நீ சேர்த்தா ஓட்டு போடணும்ல. அவன் நீ சேர்க்கலாம், யாரை வேணாலும் இங்கே 10 லட்சம் பேரை கூட அது ஓட்டு போடணும்ல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு விழிப்புணர்வு இருக்கு. நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், மக்கள் தொகை கணக்காடின் அடிப்படையில் தான் அவன் வந்து தொகுதியை நிர்ணயம் பண்ண போகிறாங்க, கவனமாக இருக்கின்றார். எடப்பாடி யாரை நாங்கள் பார்த்துக்குருவோம் அப்படின்னாரு. என்ன பார்த்துக்குருவோம்? என்ன கிழிச்சு புருவன்றேன்னு பாருங்க. இன்னைக்கு வந்துட்டான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வர மாதிரி தொகுதியை குறைப்போம்ன்றான். தமிழ்நாட்டில் மட்டும் குறைக்க மாட்டோம்ன்றான். ஏன்னா தமிழ்நாட்டில் குறைக்க மாட்டேன், அங்கே கூட்டுவையில் ஏன்னா குறைக்க மாட்டேன்ற ஒரு வாக்குறுதி தரம்ன்ற. அப்புறம் அங்கே கூட்டுவையில் கூட்ட மாட்டேன்னு சொல்லு, உத்தரப்பிரதேச கூட்ட மாட்டேன்னு சொல்லு, மத்திய பிரதேச கூட்ட மாட்டேன்னு சொல்லு. நாடாளுமன்றத்தில் 800 சொச்சம் இருக்கையிலேயே 500 சொச்சம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கைக்கு 800 சொச்சம் பாராளுமன்றத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்க. நாட்டை சர்வதிகார பாறைக்கு அழைத்து செல்வதற்கு பாஜக தயாரா இருக்கு. இந்த நாட்டை மனதிரும்ப ஆட்சி நடத்துவதற்கு தயாரா இருக்காங்க. அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவதற்கு முயற்சி நடக்குது. அதனாலதான் பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எம்பிகளுக்கு கொடுக்குறாரு. அதுல சோசலிசம் மதச்சார்புன்ற வார்த்தையே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலை கொண்டு வந்த போது ஒரு பெரிய நண்பனாண்டா முகப்புல கொண்டு வந்துட்டாங்க. சோசலிசம், சோசலிஸ்ட் அண்ட் மதச்சார்பு. அந்த வார்த்தை இல்லாம நீ கொடுக்கணும் என்ன அர்த்தம்?
அப்போ அம்பேத்கர் அரசு சட்டத்தையும் தூக்கி எறிவ போற. நாளுக்கு நாள் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம்ன்ற பேர்ல பீகார்ல காமிச்சு அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போன்ற தமிழ்நாட்டில் எடுக்காது. தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும், தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் கொண்டு வரணும். இங்கே ஒரு வருஷம் தொடர்ந்து ஒரு வீட்டில் குடியிருந்து ஆதார் அட்டை இருந்து ரேஷன் கார்டு ஏற்கனவே வாங்கியிருந்தா தான் அவன் ரேஷன் கார்டு இங்கே கொடுக்க சொல்கிறேன். அதுக்கு தான் விவரமாக என்ன கொண்டு வந்தான்னா எங்கே வேணாலும் ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்கிக்கலாம். நாங்கள் கேனப்பேலா தமிழ்நாட்டுக்காரன் இங்கே ரேஷன் கார்டு வாங்கியிருக்கணும். அவன் ரேஷன் கார்டு பீகார்லேருந்து இங்கே வந்து அவனுக்கு பொருள் கொடுப்பான். ஆனால் அவனுக்கு வாக்காளர் சேர்க்க மாட்டான். ஒரு வருஷம் இருக்கணும், 2 வருஷமா இங்கே இருந்திருக்கணும், ஒரே நிரந்தர முகவரி இருக்கணும், அப்படியாலும் கொடுக்கணும். அதை தவிர்த்து விட்டு இந்த சிறப்பு சீர்திருத்தம்ன்ற பேரில் நீ பீகார்காரனை குஜராத்திக்காரனை இங்கே கொண்டு வந்து தள்ளலாம் நினைச்சா வாக்காளர் சீர்திருத்தம்ன்ற பேரில் இங்கே எதுவும் நடக்காது. எச்சரிக்கை. ஜனநாயகத்தை நீ குளியோண்டி புதைக்க நினைக்கிற, நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க நினைக்கிறோம். இங்கே ஜனநாயகத்தில் வந்து இறுதி எஜமான மக்கள் தான், நாங்கள் எடுக்கிற முடிவு தான். ஜனநாயகம் என்பது மக்களுக்காக தான், மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்டுதான் டெமோக்ராட்டிக் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை சர்வதிகார பாதைக்கு அழுத்தி நினைக்கிறார். அதனால பீகாருக்காரன் 6 லட்சம் பேர் நீக்கினவே இங்கே இருக்கான். அங்கே நீக்கிட்டு அவனு இங்கே சேர்க்கலான்னு பார்க்குற, விடவே மாட்டோம். ஒரு வே கூட அங்கே சேர முடியாது. அதனால வடக்கு இந்தியன் எங்கேயாவது வந்து குடியேறினா தமிழ்நாட்டில் நம்முடைய தோழர்கள் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும். அவன் வாழட்டும், எங்களை ஆளை நினைக்கக்கூடாது. இங்கே குடியுரிமை வாங்க முடியாது. அவன் இங்கே வந்து வாழு, அமைதியாக இரு. தமிழ்நாடு தான் இன்றைக்கி அமைதியாக இருக்குது. மருத்துவத்தில், போக்குவரத்தில், வாழ்கிறதுக்கு வாழ்விடம் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இன்னைக்கு சிறப்பான மாநிலம் எதிராண்டா தமிழ்நாடு தான். நிம்மதியாக வாழலாம், சாப்பாடு இருக்கோ இல்லையா, நிம்மதியாக நிமிஷாமல் நல்ல அமைதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழக்கூடிய ஊர் தமிழ்நாடு. வந்தாரே வாழவிக்கு ஊர். அதில் சொந்த நாட்டுக்காரனை சுரண்டக்கூடாது, விடமாட்டான், அனுமதிக்க மாட்டான். அதனால இந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் சீர்திருத்தம்ன்ற பேரில் வடக்கிந்தியனை வடக்கன் சென்னி வந்து வாக்காளராக சேர்க்கணுன்ற முறைகேடு தில்லுமுள்ளு தமிழ்நாட்டில் தவிடுபடியாகும். ஸோ அதில் கூடுதலாக பார்த்தோம்னா அந்த மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பாஜக மதவாத கட்சியா அதெல்லாம் சொல்லலாமான்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறார். அவருக்கு என்ன தெரியும்? மதவாதத்துக்கு முதல் அர்த்தம் சொல்லுங்க, அதுக்கு நான் பேசுகிறேன். மதவாதம்னா என்னன்னு தெரியுமா? வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிச்சானே, ராமர் என்ற ஆளே கிடையாது, வரலாறே கிடையாது, அங்கே கோயில் கட்டியிருக்கானே, இது மதவாதம் இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டம் என்ன விளக்கம் சொல்லுங்க. வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்து அந்த மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நினைக்கிறானே, தனிநபர் சுதந்திர தலைவரானே, முத்தாலாக்கு சட்டம் கொண்டு வந்தானே, என்ன தெரியும் எடப்பாடிக்கு? மதவாதம் தான் முதல் பேச சொல்லுங்க. அவர் மக்களையும் சிந்திக்கல, மாக்களையும் சிந்திக்கல. கோட்ரு பிரியாணி ஆளை கொடுத்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சரியான பாடத்தை 2026 தேர்தல் எடப்பாடிக்கு வழங்க. 2026 வேட்டியை காண, துண்டை காண, துணியை காணாண்டு எடப்பாடி தமிழ்நாட்டை விட்டு அதிமுக கட்சியை நம்ம மாதிரி ஆள் கையில் கொடுத்துட்டு ஓடி விடுவார். நன்றி சார். நன்றி.